கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். கண்களை மூடி நாம் செபிக்கலாம். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் தியானமும் வாயின் வார்த்தையுடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் பிரதியாய் இருக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம். நீர் எங்களுக்கு பேசுகிற இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும் என்றும் நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, உடைய வார்த்தையை தியானிக்க எங்களுடைய சிந்தனை, எங்களுடைய இருதயம், எங்களுடைய சகல காரியங்களையும் தாழ்த்தி உடைய பார்த்து நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர், உமது வார்த்தையின்படி எங்களை உயிர்ப்பீங்க, உமது வசனத்தின்படி எங்களை ஆண்டவரை வாழ பண்ணுவீராக என்று உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நான் செபிக்கிறேன், நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தையாவது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதன் கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்க மேல அன்பாய் இருக்கிறாராம். அதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படியும், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியும், உங்களுக்கு எதிராளியாய் மாறி போன ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியும், உங்களுக்கு சத்துருக்களாய் நின்று கொண்டு இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியும் ஆண்டவர் செய்ய போகிறாராம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறார் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளும்படியும், நீங்களும் அறிந்து கொள்ளும்படியும் ஆண்டவர் காரியங்களை செய்கிறவராக இருக்கிறேன் என்று இந்த நாளில் உங்களை பார்த்து கர்த்தர் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க யாரையாவது நேசிப்பீங்கன்னா அவங்களுக்காக நீங்க என்ன செய்வீங்க? அந்த நேசிக்கிற நபர்களோடு அதிகமாக நேரத்தை செலவிடுவீங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்காக எல்லா இடத்துலயும் பேசுவீங்க. ஏன் அப்படி பேசுறீங்க, ஏன் அப்படி செயல்படுறீங்கன்னு யாராவது கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் அவர்களை நேசிக்கிறேன், அதற்காக அவர்களுக்காக நான் எங்க வேணாலும் பேசுவேன், எல்லா இடத்திலும் பேசுவேன். நீங்க வாக்கு சொல்றவங்களா இருப்பீங்க. ஆண்டவராய் கர்த்தர் நாம் ஒரு மனிதனை நேசிப்பதும், நாம் கடவுளை நேசிக்கிறதை காட்டிலும் அதிகமாக நம்மேல் அன்புள்ளவராய் இருக்கிறார். அவருடைய அதிகமான அன்பை அவருடைய சிலுவையில் நமக்கு வெளிப்படுத்தின தெய்வமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்வாராம். உங்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற அன்பை அநேகர் அறிந்து கொள்ளும்படி செய்வாராம். அப்படி செய்யணும்னா அவர் என்ன செய்கிறாராம்? உங்களுக்காக பேசுவாங்க. யார் உங்களுக்காக பேசுவா? யார் இந்த காரியமா பேசுவா? யார் என்னுடைய வாழ்க்கையிலுக்கு உண்மைகளை எடுத்து சொல்லுவா என்று நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்கன்னா, யார் எனக்கு நியாயம் சொல்லுவாங்க, யார் எனக்காக என் நியாயத்தை பேசுவாங்கன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்காக கர்த்தர் பேசுவாராம். ஏன்னா அவர் அன்பா இருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியே உங்களுக்காக அவர் பேசுகிறவராய் இருக்கிறார். அவர் பேசுவதோடு சில பேர் பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க அந்த உலகத்துல இருக்க மனுஷங்க. ஆனா அவர் பேசுவதோடு இருப்பதில்ல. ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொன்றும், அவர் பேசின காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்க வாழ்க்கையில செயல்படக்கூடியதாக இருக்கும். அவர் செயல்படுத்துகிறவராக, உங்களுக்காக செயல்படுகிறவராக, அதையெல்லாம் சொன்ன சொல்லை அவர் காப்பாற்றுகிற தெய்வமாக, வாக்குறுத்ததை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஆமென், அல்லேலூயா. உங்களை நேசிக்கிறது நிமித்தம் அவர் உங்களுக்காக பேசுவார். உங்களை நேசிக்கிறது நிமித்தம் அவர் உங்களுக்காக செயல்படுவார் என்று இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் இப்படி பேசியும் செயல்படுகிற தெய்வமாக, உங்கள் மேல் அன்பு கொண்டவராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் என்ன சொல்லுகிறார் நீங்க பாத்தீங்கன்னா, யாருதெல்லாம் பேசுவார் என்பதை நம்ம தியானிக்கலாம். கர்த்தர் நமக்காக யாருதெல்லாம் பேசுவார் என்று நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து நான் வாசிக்க கவனமாய் கேளுங்க. இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியத்தை முன்பு நாம் பார்த்தோமானால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரித்து அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அதற்கு பின்பாக அவரை பின்பற்றின சீஷர்கள், இயேசு கிறிஸ்து மரித்தார், உலகத்தின் பாவத்தை சுமந்தார், அவர் நம்மை ரட்சித்து விட்டார் என்பதற்கு சாட்சியாக அவருடைய சீஷர்களே, அப்போஸ்தலர்களே அந்த நாட்களில் இருந்தார்கள். அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு கட்டளையை சொல்லிவிட்டு செல்லுகிறார். இப்படி நான் வந்து உலகத்தை ரட்சித்திருக்கிறேன், நான் மரித்திருக்கிறேன், பாவத்திற்காக மரித்திருக்கிறேன், உங்களுடைய பாவங்களுக்காக மரித்திருக்கிறேன், நான் உங்களுக்காக
உயிரோடு திரும்பவுமாக எழும்பி இருக்கிறேன், மரணத்தை ஜெயமெடுத்திருக்கிறேன் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி என்று இயேசுவின் சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களிடத்தில் ஆண்டவர் சொல்லி, இதை நீங்கள் உலகமெங்கும் போய் சொல்ல வேண்டும் என்பதை கட்டளையாக அவர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். இந்த கட்டளையை பிடித்துக் கொண்ட அப்போஸ்தலர்கள் அன்றைக்கு ரோம்ல என்ன செய்கிறாங்கன்னா, அங்க இருக்க எல்லா ஜனங்களுக்கும் இயேசுவை குறித்து, இயேசு என்ற நாமத்தை அவர்கள் உறக்கமாய் அவர்கள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி அறிவித்துக் கொண்டிருந்த வேளையில நடந்த ஒரு சம்பவத்தை தான் நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்துக் கொண்டிருந்த போது என்ன நடக்குது என்றால், இப்படி அறிவித்திருந்ததுனால அந்த ரோமில் இருக்கிற அரசாங்கம் இவர்களை அறிவிக்க கூடாது என்பதற்காக, இவர்களை பிடிப்பதற்காக அவர்கள் சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நடந்ததுதான் நாம் வாசிக்கிறோம். 27வது வசனத்தை நாம் வாசிக்கிறேன். அப்படி அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நிறுத்தினார்கள். என்ன செய்யறாங்க அப்படின்னா, 26வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே சேனை தலைவர்கள் சேவகரோடு கூட போய் ஜனங்கள் கல்லெறிவார்கள் என்று பயந்ததினால் பலவந்தம் பண்ணாமல் அவர்களை அழைத்துக் கொண்டு ஜனக்கூட்டத்தின் நடுவில் நின்று அப்போஸ்தலர்கள் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும் போது அவர்களுக்குள்ள கலவரம் உண்டாக்கி அவர்களுக்குள்ள பிரச்சனை உண்டாகக்கூடாது என்பதையும் அந்த ரோம அரசாங்கம் நினைவில் கொண்டவர்களாய் அவர்கள் அந்த சேனை தலைவர்கள் எல்லாம் அந்த அங்க இருந்த ரோம்ல இருந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அந்த அப்போஸ்தலர்களை அழைத்து கொண்டு வந்து எங்க நிறுத்தினாங்களா, ஆலோசனை சங்கத்துல. எங்க ஆலோசனை சங்கம்னா, ஆலோசனை பண்ணி அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்ற இடத்துல அவர்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாது என்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமை உங்கள் போதகத்தினால் நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்த பலியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்களா என்று சொன்னான். இப்ப என்ன செய்யறாங்க, அந்த ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அப்போஸ்தலரை கொண்டு வந்து நிறுத்தி, இயேசு என்ற நாமத்தை நீங்க பிரசங்கிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லி இருந்தோம், நீங்க ஏன் பிரசங்கிக்கிறீங்க? அப்படி பிரசங்கிக்கிறதுனால இன்றைக்கு உங்களுக்கு என்ன நேரிடும் என்பதை நீங்கள் அறியாதிருக்கிறீங்கன்னு சொல்லி அவர்களை பயமுறுத்த ஆரம்பித்தார்கள். அப்போஸ்தலர்களை பயமுறுத்தி அப்போஸ்தலர்களுக்கு தண்டனை உண்டாகும் என்றும் அவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. 29வது வசனத்தை அப்படி அவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கும் போது அதற்கு பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு மற்ற அப்போஸ்தலரும் மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்தில் தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மன திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்திலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். இப்ப ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக நின்று அப்போஸ்தலர் என்ன சொல்றாங்க, இயேசு மரித்தார் உயிர்த்தார் என்பதற்கு நாங்கள் தான் சாட்சி. நாங்கள் நிச்சயமாகவே தேவனுக்கு கீழ்ப்படிந்து, உங்களுக்கு கீழ்ப்படிவதை காட்டிலும் நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இதை நாங்கள் அறிவிக்கவே வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இதை கேட்டோன்னு ஆலோசனை சங்கத்துல இருக்கிற எல்லா உறுப்பினர்கள் என்ன செய்யறாங்க, இவங்களை கொலை செய்யணும்ன்ற யோசனைக்குள்ள வராங்க. அப்பொழுது என்ன நடக்குது நீங்க பாருங்க. அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியேல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்றும் வெளியே கொண்டு போக சொல்லி, இப்ப அந்த கூட்டத்திலேயே இருந்த ஒரு தலைவர் நியாய சாஸ்திரி என்ற கமாலியேல் என்ற பெயர் கொண்ட ஒரு நியாய சாஸ்திரி எழுந்து இந்த அப்போஸ்தலர் கொஞ்ச நேரம் வெளியே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆலோசனை சங்கத்துல இருக்கிற மக்களோடு பேசுவதற்கு அவர் எழும்பி நிற்கிறார். ஆனா அவரும் இந்த அப்போஸ்தலரை தண்டிக்க வேண்டும் என்று அமர்ந்த ஒரு நபர் தான். ஆனால் அவரிடத்தில் தேவன் செயல்பட்டு அவரை கொண்டு இந்த அப்போஸ்தலர்கள் மேலிருந்த தண்டனையை நீக்கும்படி ஆண்டவர் பேசுகிறவராய் காணப்படுகிறார். என்ன பேசுறாரு இந்த நியாய சாஸ்திரி? என்ன பேசுறாரு? தண்டிக்க உட்கார்ந்த அந்த நியாய சாஸ்திரி எழுந்து சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷனுக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்பே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400
பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய் போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாடாகிய கலிலேயன் ஆகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷருக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். இந்த யோசனை இந்த கிரியும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒளிந்து போகும். தேவனால் உண்டாயிருந்ததே ஆனால் அதை ஒழித்து விட உங்களால் கூடாதே. தேவனோடு போர் சேர்க்கிறவர்களாய் காணப்படாதபடி பாருங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. இந்த மனுஷன் என்ன சொல்றாருன்னு, ஒரு காலத்துல தேயுதாஸ் என்ற ஒரு மனுஷன் எழும்பி 400 பேரை தன்னுடைய கொள்கைகளை பின்பற்றும்படி அழைத்து சென்றான். ஆனா தேயுதாஸ் இருந்த பிறகு 400 பேரும் சிதறி போனாங்க. அதற்கு பிறகு யூதாஸ் என்பவன் எழும்பி இதே போல தன்னுடைய கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று அநேகரை அழைத்து கொண்டு போனான். யூதாஸ் இறந்த பிறகு அந்த ஜனங்களும் சிதறி போனாங்க. அதே போல இந்த இயேசு பின்பாக இன்றைக்கு சில அப்போஸ்தலர்கள் என்ற சில பேர் அழைத்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை இவன் மனுஷனாக, இந்த இயேசு ஒரு மனுஷனாக இருப்பாரானால் நிச்சயமா இந்த ஜனங்களும் சிதறி போய் இந்த நாமம் இல்லாமல் அழிந்து போகும். ஒருவேளை இது தேவனுடைய குமாரன் என்பது இவர்கள் சொல்லுவதுபடியே அது உண்மையா இருக்குமானால் அதை அழிக்க உங்களால முடியாது. தேவனுடைய திட்டத்தை அழிக்க உங்களால முடியாது. அதனால தேவனோடு எதிர்த்து நின்று போர் செய்யாதபடி ஜாக்கிரதையா இருங்கன்னு அந்த நியாய சாஸ்திரி அந்த ஆலோசனை சங்கத்துல இருக்க எல்லாரோடும் கூட பேசுகிறத பார்க்க முடியுது. இங்கு அந்த கூட்டத்துல அழிக்க வேண்டும் என்று, தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கூட்டத்துல சபை நடுவில் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்காக, தன்னுடைய சீஷர்களுக்காக இயேசு பேசினவராக காணப்படுகிறார். அழிக்கணும் நினைத்த மனுஷனை வைத்து அவர் பேசினவராக காணப்படுகிறார். அப்படி அவர் அந்த கமாலியல் என்ற நியாய சாஸ்திரி ஆலோசனை சங்க உறுப்பினர்களோடு பேசின உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அந்த அப்போஸ்தலர்களை அழைத்து சில தண்டனைகளை கொடுத்து அப்படியே விட்டுறாங்க. அவங்களை அழிக்கல, அவங்க கொல்லணும்னு நினைச்ச அந்த கொல்லணும் என்ற எண்ணம் அவர்களை விட்டு நீங்கி போகும்படி கர்த்தர் அந்த இடத்துல பேசினார். ஆமென், அல்லேலூயா. இதே போல உங்களுக்கு ஒரு சபை மத்தியில எதிராக ஒரு பெரிய கூட்டமே 1000 பேர் 16 பேர் கூடி உங்களை அழிக்கணும்னு ஆலோசனை பண்ணினாலும் அந்த கூட்டத்துல கர்த்தர் உங்களுக்காக எழும்பி பேசுகிறவராய் இருப்பார். ஆமென், அல்லேலூயா. அப்படி உங்களுக்காக பேசி உங்கள் ஜீவனையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் உங்கள் வழிகளையும் தப்பு வைக்கிறவராய் இருப்பார். அப்படி அவர் உங்களுக்கு உங்களுடைய காரியங்களை தப்பு வைத்து உங்கள் மேல் அன்பா இருக்கிறேன் என்பதை அவர் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். இந்த அப்போஸ்தலர்கள் எடுத்த தீர்மானம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷருக்கு கீழ்ப்படுவதை காட்டிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியமா இருக்கிறது என்பதை இந்த 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்துல அப்போஸ்தலர்கள் பேசி இருக்கிறார்கள். அப்படியே நீங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து இருப்பீர்களானால் கர்த்தர் நிச்சயமாக சகல உபத்திரவங்கள், சகல சபை கூடு நின்று உங்களுக்கு எதிராக நின்றாலும், ஒரு பெரிய கூட்டமே கூடியிருந்தாலும் உங்களுக்காக பேசி உங்க ஜீவனை தப்புவிப்பவராய் இருக்கிறார். இவர்கள் கூடின நோக்கம் இந்த அப்போஸ்தலர்கள் செயல்படக்கூடாது, அவருடைய வழிகள் அவர்கள் பிரசங்கம் பண்ணுகிறதை தடை பண்ணி போட வேண்டும். ஆனா என்ன பேசும்படி ஆண்டவர் அந்த இடத்துல வைத்துட்டார். அந்த ஆலோசனை சங்கம் எதுக்கு கூடுச்சு, அவங்களை தடை பண்ணிடணும்னு, அவங்க இனிமேல் செயல்படக்கூடாதுன்னு. ஆனா அவங்களை விட்டு விடும்படி ஆண்டவரே அவங்க பேசினார். விட்டு விடுங்கள் என்று, அவர்கள் தொடர்ந்து செயல்படும்படி. அதே போல உங்களுடைய ஆசீர்வாதங்களை, உங்களுடைய வழிகளை தடை பண்ண யார் எழும்பினாலும் அவர்கள் உங்களை விட்டு விட்டு, அவர்கள் உங்களோடு போராடினவர்களை நீங்கள் தேடி காணாதிருப்பா என்றபடி உங்களுடைய வழிகளை விட்டு அவர்கள் புறப்பட்டு போகும்படி கர்த்தர் உங்களுக்காக பேசுகிறவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அடுத்துதான் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் எதற்காக பேசுவார்னா, உங்கள் மேல் இருக்கிற குற்றம் நீங்க ஆண்டவர் பேசுகிறவராய் இருக்கிறார். என்ன குற்றம் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருந்த சீஷர்கள்ல ஒரு சீஷரான பேதுரு என்பவர் என்ன செய்கிறார் என்று நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில இருந்து அதுவரை 3 வருஷம் இயேசுவோடு நடந்த பேதுரு என்ற சீஷன் ஆண்டவர் காட்டி கொடுத்து ரோம அரசாங்கத்தின் கையில அவர் பிடிபடும் போது
அந்த பேதுரு என்ற சீஷன், ஒரு சீஷன் மாத்திரம் என்ன செய்கிறார் நீங்க நன்கு அறிவீங்க. அவர் இயேசுவை அந்த இரவிலிருந்து மறுதலிக்க ஆரம்பிக்கிறார். இயேசு யார் என்று தெரியாது என்று சொல்லுகிறார். இயேசுவை சபிக்க ஆரம்பிக்கிறார். இயேசுவை எனக்கு தெரியாது என்று சத்தியம் பண்ணவும் ஆரம்பிக்கிறார். ஆனா இதற்கு முன்பாக இயேசு பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், நீ இதையெல்லாம் செய்வாய், நீ என்னை மறுதலிப்பாய் என்று சொல்லுகிறார். அப்ப பேதுரு என்ன சொல்றார் தெரியுமா? நான் உம்மோடு கூட சாக நேரிட்டாலும் சாவேன், உம்மை மறுதலிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவர் தன்னுடைய செயல்களினால், தன்னுடைய நாவினால இயேசுவை மறுதலித்தார். அந்த இரவிலிருந்து இயேசுவை பிடித்துக் கொண்ட அந்த அரசாங்கம் பிடித்த அந்த நேரத்தில் இருந்து இயேசுவை மறுதலிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய வாயினால் மறுதலிக்க ஆரம்பித்தார். தன்னுடைய செயல்களினால் சத்தியம் செய்து தன்னுடைய செயல்களினால் மறுதலிக்க ஆரம்பித்தார் என்று நாம் காண முடிகிறது. ஆனால் இயேசு அவருக்காகவும் பேசினார். இயேசு அவருக்காக குறிப்பாக பேசினார். அப்படி மறுதலித்த பேதுரு இயேசுவை சிலுவையில் அறைந்த பிறகு அவர் என்ன செய்கிறார் என்றால் மனம் கசந்து அழுதார். பேதுரு என்ன சொல்லி அழுதார்? நான் உம்மை மறுதலித்து விட்டேன் என்று மனம் கசந்து அழுதவராய் காணப்பட்டார். ஆனால் அவரை தேற்றுவதற்கு, அவர் குற்றம் நீக்கப்பட்டது என்று சொல்லுவதற்கு யாருமே இல்லாதிருந்தது. ஆனால் இயேசு அவர் குற்றம் நீங்கும்படி அந்த சீஷர்கள், அவரோடு கூட எல்லா சீஷர்களும் இவன் மறுதலிச்சுட்டான், பெரிய குற்றம் செஞ்சுட்டான், ஆண்டவரே மறுதலிச்சுட்டான், சுத்தி இருந்த உண்மையா நின்று கொண்டிருந்த சீஷர்கள்லாம் பேதுருவை குறித்து நினைத்திருக்கலாம். அவர் குற்றவாளியாய் அந்த சீஷர்கள் மத்தியில இருக்கிறார். ஆனா இயேசு அவருக்காக பேசினார். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து காட்சி அளித்த பிறகு, காட்சி அளித்த முதல் காரியத்துல மகதலேனா மரியாளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறார். அப்படி காட்சி அளித்த உடனே அவர்களிடத்துல இயேசு சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீங்கள் என்ன செய்யறாரு? ஆண்டவர் சொல்றாரு, அந்த காட்சி அளித்து விட்டு நீங்கள் அவருடைய சீஷரிடத்துக்கு போய், சீஷரிடத்திற்கும் பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவை தரிசனம் கண்ட, அவர் உயிர்த்தெழுந்தவுடன் முதல் தரிசனம் கண்ட ஸ்திரீகள் அந்த மகதலேனா மரியாளத்துல ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீங்க போய் சீஷர்கள்ட்ட சொல்லுங்க, குறிப்பா பேதுருகிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரு. அடுத்ததான் என்ன, நீங்க ஆண்டவர் பேதுருவை குறித்து அவர் பேசுகிறார். மனம் கசந்து குற்றவாளியாய் நின்று கொண்டிருக்கிற பேதுருக்காக எல்லா இடத்திலும் இயேசு எப்படி பேசுகிறார் என்று நீங்க பார்த்தீங்கன்னா, பேதுருக்கு சொல்லுங்க நான் உயிரோடு தான் இருக்கிறேன்னு சொல்லுங்க, அவன் குற்றவாளியாய் எண்ணிக்கொண்டே இருக்கிறான் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்ததாக என்ன சொல்றாருன்னா, பேதுருவை திரும்பவும் பேதுருக்கு தரிசனம் ஆகிறார். யோவான் 21வது அதிகாரத்துல 15, 16, 17 வசனங்களை நீங்க வாசிங்கன்னா, அந்த 3 வசனங்களை பேதுருவை பார்த்து எல்லா சீஷர்களுக்கு முன்பாக இயேசு கேட்க 3 முறை அவர் மறுதலித்தார். 3 முறை ஆண்டவர் பேதுருவை பார்த்து அந்த குற்றம் அவருடைய இருதயத்தை விட்டு முற்றிலும் நீங்கும்படி 3 முறை என்னை மறுதலிச்சிட்டியா, 3 முறை என்னை நேசிக்கிறேன் நீ சொல்லுவேன்னு ஆண்டவர் அவனுடைய குற்றத்தை நீக்குவதற்காக எல்லா சீஷர்களுக்கு முன்பாக இந்த யோவான் 21ஆம் அதிகாரத்துல 15, 16, 17 வசனத்துல ஆண்டவர் கேட்கிறார், பேதுருவே என்னை நேசிக்கிறாயா, பேதுருவே என்னை நேசிக்கிறாயான்னு ஆண்டவர் கேட்கிற ஒவ்வொரு முறையும் பேதுரு ஆமா ஆண்டவரே நான் உண்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். எல்லா சீஷருக்கு முன்பாக சொல்லுகிறார். திரும்பமா உடனே இயேசு என்ன சொல்லுகிறார்? அப்பொழுது நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக, அப்ப நீ தொடர்ந்து எனக்காக ஊழியம் செய்ய, எனக்காக நீ எழும்பி பிரகாசி என்று இயேசு அவனுடைய குற்றத்தை எடுத்து போட்டவராக அந்த இடத்துல பேசுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நீங்க கூட உங்களுடைய வார்த்தையினால, உங்களுடைய செயல்களால, உங்களுடைய பல காரியங்களால ஆண்டவரை மறுதலித்து குற்றப்படுத்திக் கொண்டு உங்கள் இருதயத்தை நீங்களே குற்றப்படுத்திக் கொண்டு நீங்க நின்று கொண்டிருப்பீங்கன்னா உங்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார். நீங்க மனம் திரும்பி மனம் கசந்து பேதுருவை போல ஆண்டவரோடு ஒப்புரவாகி விட்டீர்கள். ஆனால் ஆண்டவரே நான் செய்தது தவறு என்று நீங்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகி விட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்காகவும் பேசுவார், உங்கள் குற்றம் நீங்கவும் பேசுவார். கர்த்தரை நம்பி இருக்கிறவன் மேல ஒரு குற்றமும் சுமராது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனா நீங்க ஒண்ணு செய்யணும், ஆண்டவரோடு ஒப்புரவாக வேணும். கர்த்தர் உங்களுக்காக பேசணும்னா அப்போஸ்தலர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது போல நீங்களும் கீழ்ப்படிய வேண்டாம். பேதுருக்காக ஆண்டவர் பேசினார்னா பேதுரு ஆண்டவரோடு ஒப்புரவானார், அவருடைய கண்ணீரினால ஆண்டவரோடு ஒப்புரவானார். நீங்களும் மறுதலிப்பீர்களானால், இயேசுவை எங்கேயாவது உங்க வாழ்க்கையில மறுதலித்திருப்பீர்களா, எனக்கு ஆண்டவரோடு
ஒப்புரவாங்க. ஆண்டவர் உங்களுக்காகவும் பேசுவார். உங்க குற்றம் நீங்க பேசுவார். உங்களை திரும்பவும் உங்க ஸ்தானத்துல கொண்டு போய் கர்த்தரே நிறுத்தி பேசுவார். திரும்பவும் உங்களை தலைகளை உயர்த்தி ஆண்டவர் பேசுவார். ஆமென், அல்லேலூயா. அதே போல இப்பொழுது ஆண்டவர் பேசுகிறது நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுகிறவராகவும் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி செயல்படுகிறார் என்று நீங்க பாத்தீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எத்தனையோ தீமைகளை சத்துரு உங்க வாழ்க்கையில போட்டிருந்தாலும் அந்த தீமையெல்லாம் நன்மையாக மாற்றி செயல்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. யோசேப்போட சகோதரர்கள் அவருக்கு தீமை செய்யும்படி அவரை என்ன பண்ணினார்கள் என்றால் எகிப்திற்கு அடிமையாக விற்று போட்டாங்க. சுதந்திரவாளியா இருந்த அவனை எகிப்துக்கு விற்று போட்டாங்க. எகிப்துல அடிமையா விற்று போட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் அவருக்காக செயல்பட்டு அந்த தேசத்துல அவரை அதிபதியாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்க்கையில தீமையான காரியங்கள், சத்துரு விதைத்த தீமையெல்லாம் ஆண்டவர் நன்மையாக மாற்றும்படி உங்களுக்காக செயல்படுவார். அன்றைக்கு ஆதாமினால் உண்டான பாவம், அதனால உண்டான தண்டனை, அதனால உண்டான தீமை எல்லாம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவினால உங்களுக்கு நன்மையாய் மாறும். அவரை நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கையில தீமையான காரியம் எல்லாம், சத்துரு போட்ட தீமை எல்லாம் உங்க வாழ்க்கையில நன்மையா மாறும். நான் நல்லதுதான் செஞ்சேன், ஆனா அவங்களுக்கு தீங்கு செஞ்சாங்க அப்படின்னு நீங்க சொல்லிக் கொண்டு இருப்பீங்கன்னா அந்த தீமையெல்லாம் நன்மையா மாற்ற இயேசுவை விசுவாசிங்க. இயேசுவை நான் உங்களை விசுவாசிக்கிறேன், நான் நன்மை செய்கிறவளாக கடைசி மட்டும் இருப்பேன். என் வாழ்க்கையில அவர்கள் தீமை செய்தாலும் அவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் என்று ஆண்டவருக்கு பிரியமாக, ஆண்டவரை நேசித்து, ஆண்டவரை நம்பி விசுவாசித்து நீங்க இருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கிற தீமையெல்லாம் இயேசு நன்மையாக மாற்றி போட்டு உங்களுக்கு செயல்பட்டு அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறேன் என்பதை காண்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்த நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புது வாழ்க்கைய ஆண்டவர் கொடுத்து உங்களை செயல்படுத்துகிறவரார். புது வாழ்க்கையை ஆண்டவர் கொடுக்கிறார். உங்க பழைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி போட்டு உங்களுக்கு புது வாழ்க்கையில உங்களை நடத்தி செயல்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கையை ஆண்டவர் பாவத்திலிருந்து மீட்டு உங்களுக்கு புது வாழ்க்கையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, உங்களை நீதிமானாக எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்க அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியாய் ஆண்டவர் உங்களை நீதிமானாக்கவே அவர் செயல்பட்டார். எங்க செயல்பட்டாருன்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களை நீதிமானாக மாற்றுவதற்கு கர்த்தர் செயல்பட்டு விட்டார். அவரை நீங்க விசுவாசித்தா மாத்திரம் போதும், நீங்கள் நீதிமானாய் மாறி விடுவீர்கள். இயேசு எனக்காக செயல்பட்டார் என்று, ஆண்டவர் எனக்காக பாவத்தை சுமந்து விட்டார் என்று நீங்கள் விசுவாசித்தா போதும், உங்க பாவம் நீங்கி நீங்க நீதிமானா மாறுவீங்க. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 25வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார் நீங்க விசுவாசிங்கன்னா நீங்க தான் நீதிமான். நீங்க நீதிமான் என்று அவர் உங்களை முத்திரை போடுகிறவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் உங்களுக்காக மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்கள் பாவ தண்டனையை, நீங்கள் இதுவரை செய்த எல்லா பாவ தண்டனைகளையும் ஆண்டவர் சிலுவையில சுமந்து தீர்த்து முடித்து விட்டார் என்பது நீங்கள் விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது, அந்த சிலுவையில இருந்த அந்த தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவம் நீங்கி நீங்கள் நீதிமான்களாய் மாறுகிறீர்கள் என்பதை இந்த நாள்ல ஆண்டவர் சிலுவையில் உங்களுக்காக செயல்பட்டு உங்களை நீதிமானாய் மாற்றிவிட்டார். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததான் பாத்தீங்கன்னா ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 இருந்து 21 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதுல நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் என்ன செய்தார் நீங்க பாத்தீங்கன்னா, விசுவாசத்தால் அவர் விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது மாத்திரமல்ல, அவர் விசுவாசித்தபடியே அவருக்கு ஆனது. ஆமென், அல்லேலூயா. அவர் விசுவாசத்துல ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செயல்பட முடிஞ்சுச்சு. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செயல்படணும்னா இந்த வார்த்தையை நான் வாசிக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும், ஆபிரகாமோட ஆண்டவர் பேசினது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுமில்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தார். நம்புவதற்கான சூழ்நிலையே ஆபிரகாமுக்கு இல்ல, ஆனாலும் கர்த்தரை நம்பினார், விசுவாசித்தார் என்றுதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தும் தன் சரீரம் செத்து போனதாயும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதாயும்
எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென், அல்லேலூயா. இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவ சூழ்நிலை. 100 வயசு அவருக்கு குழந்தை பிறக்கும்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்புவதற்கு ஏதுவில்லாத அந்த சூழ்நிலையை கூட ஆபிரகாம் நம்பினார், விசுவாசித்தார். அவர் விசுவாசித்ததுனால ஆண்டவர் சொன்ன வார்த்தை அவர் வாழ்க்கையில செயல்பட்டு அற்புதம் நடந்தது. இன்றைக்கு நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை உங்களுக்கு இல்லை என்றாலும் நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஆண்டவர் செயல்பட முடியாமல் போனதற்கு காரணம் சந்தேகம் மாத்திரமே. இங்க ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார், சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். சந்தேகப்படாமல், அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல் ஆபிரகாம் இருந்தார். 100 வயசுல அவருக்கு எப்படி குழந்தை பிறந்தது? அவர் சந்தேகப்படாமல் ஆண்டவரை விசுவாசித்தார். அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்தார். அப்பொழுது அவருடைய வல்லமை அவருடைய வாழ்க்கையில செயல்பட்டது. நீங்களும் சந்தேகப்படாமல், கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னார் என்பதால் அதை சந்தேகப்படாமல் நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் வாழ்க்கையில செயல்பட முடியும். அவர் செயல்படுவதற்கு நீங்கள் இடம் கொடுங்கள். அவர் மேல் இருக்கிற விசுவாசத்தில் உறுதியா இருங்கள். ஆபிரகாமை போல விசுவாசத்துல ஜெயம் பெற்றவர்களாய், அற்புதங்களை பெற்றவர்களாய் நீங்களும் இருப்பீர்கள் என்று உங்களுக்கு நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். Thank you wonderful Jesus. நீர் எங்கள் மேல் அன்பாய் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்காக பேசுவதன் நிமித்தம் எல்லாரும் மத்தியிலும், சபை மத்தியில, சகோதரர் மத்தியில, எதிராளிகள் மத்தியில, அழிக்க நினைக்கிறவர்கள் மத்தியில நீர் எங்களுக்காக பேசுவதன் நிமித்தமும் எங்கள் வாழ்க்கையில் நீர் செயல்படுவதன் நிமித்தமும் நீர் நிறைவேற்ற வல்லவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம்ப்பா. என்னோடு கூட ஜெபித்து இன்றைக்கு ஆண்டவரே மறுதலித்து போய் ஆண்டவரே இன்றைக்கு ஒப்புரவாகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் கர்த்தர் பரிந்து பேசி அவர்கள் குற்றம் நீங்க நீர் பரிந்து பேசுவீராக. ஆண்டவரே அழிக்கணும் நினைக்கிற ஜனங்கள் மத்தியில் நின்று கொண்டிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்காக அவர்களை விட்டுவிடும்படி கர்த்தர் நீர் பேசுவீராக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அப்படியாய் விசுவாசத்துல ஆண்டவரே இன்றைக்கு குறைவுள்ளவர்களாக இருப்பார்களானால் அநேகரை கர்த்தர் இன்றைக்கு விசுவாச ஆவியினால நிரப்பி ஆண்டவரே நீர் செயல்படத்தக்கதான ஒரு விசுவாசம் இன்றைக்கு இவர்களுக்கு உண்டாகி இவர்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் நடக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே விசுவாசிக்கிற காரியத்துல இன்னைக்கு ஆண்டவரே நம்ம விசுவாசிக்கிறேன்னு ஒப்பு கொடுத்த காரியத்துல கர்த்தருடைய வல்லமை செயல்பட்டு அற்புதங்களை நடத்தட்டும் என்று இயேசுவே உங்க நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே Thank you wonderful Jesus. புதிய காரியத்தையும் புது வாழ்வையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் கொடுப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறேன். கண்ணீர் யாவையும் துடைத்து கர்த்தர் நீர் பலப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவரை நடத்தி செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை நன்றிகளை ஏறெடுக்கிறப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா.